நிறைய பேருக்கு வந்து அந்த இஷ்யூஸ் வர எங்கே வரும் அப்படின்னா, அந்த சந்திரனுடைய உச்சம் அப்படின்றப்ப இவங்களை வந்து புகழ்ந்துக்கணும், இவங்களை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போகும்போது அது நிறைய நல்ல நிலைகள் இருக்கும். எங்கே இருந்தாலும் தனித்துவம் இம்பார்ட்டன்ட், அதாவது ஹையஸ்ட் போஸ்டிங் அப்படின்றத அடைஞ்சே தரும். இவங்களுக்கு கீழே தான் மற்றவங்கலாம், அது யாராக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய தன்மை வந்து இவங்ககிட்ட இருக்கும். ஸோ இவங்களுடைய ப்ரெசன்டபிளான விஷயம் என்னென்னா, மனசில் ஒரு விஷயத்த நினச்சிட்டாங்க அப்படின்னா அது என்னத்துக்குனாலும் சரி விடாப்படியாக செஞ்சு முடிச்சு அதில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி அடைகிறாங்களே, அது வேறு லெவலாக இருக்கக்கூடிய தன்மை வந்து கார்த்திகைக்கு நட்சத்திரத்துக்கு உண்டு. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து இந்த சந்திரன் உச்சம்ன்றது, இப்போ நம்ம மேச ராசியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் பெயின், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வந்து உடல் ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும், ஹீட்டால் வரக்கூடிய விஷயங்கள். அப்போ உடல் உபாதைகள் அப்படிங்கிறப்போ ஹீட் அதிகமாக இருக்கும்போது இவங்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை, அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல வந்து பிரச்சனைகள் இருக்குது, குழந்தை பிறப்பு விஷயங்களில் தடை இருக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலை இருக்கும். இதே வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கும்போதுமே வந்து இவங்களுக்கு வந்து பிளட் ரிலேட்டடாக அவங்க குடும்பத்தில் யாருக்கு அந்த சுகர் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு சீக்கிரம் எஃபெக்ட் ஆகும். கிட்னி ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உதிரப்போக்குன்றது அதீதமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல் உஷ்ணம்னால வரக்கூடிய நோய் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும்.